வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னு பார்த்துருவோம். எனக்கு ஒன்றும் புரியல. இதை நம்ம ஒரு விஷயம் புரியாத போது நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றது ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் சொல்றது. நீ சிரிக்கிற மாதிரி இருக்கு. அங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பா என்ன பார்த்தா உன்னை சிரிக்கிற மாதிரி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அத இட்ஸ் லுக்ஸ் லைக் யூ ஆர் ஸ்மைலிங். இதை பார்க்கறதுக்கு நீ சிரிக்கிற மாதிரி இருக்கு, நீ பார்க்க நீ சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. இட்ஸ் லுக்ஸ் லைக் யூ ஆர் ஸ்மைலிங் அப்படின்னா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றது. அவன் ஓடி போனான். ஸோ இது எப்படி சொல்லலாம்? ஒரு ரன்னிங் ரேஸ்ல அவன் எப்படி போனான்? அவன் ஓடி போயிட்டான், வேகமா ஓடி போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை ஹீ ரேன் அவே, அதாவது ஓடிட்டான், நான் பிடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டான் அப்படின்னு சொல்றது. இல்ல வேகமா ஓடிட்டான் அப்படின்னு சொல்றத ஹீ ரேன் அவே வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்சஸ் நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் இருக்கும். நான் என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னே இப்ப தெரியல, ஃபுல்லா பிளாங்கா இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்றது ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல, வாட் டு டூனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது. நான் உங்களுடன் சம்மதிக்கவில்லை. இது என்னன்னா நான் நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அத ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அப்படின்னா நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்றது. என்னிடம் பேசு, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? என்கிட்ட பேசு, டாக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றது. ஐ நீட் டு டாக் டு யூ அப்படின்னா நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ நீட் டு டாக் டு யூன்னு சொல்றது. என்னிடம் பேசு அப்படிங்கறத டாக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். டாக் டு மீ. கவலைப்பட ஒன்றுமில்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை, இது என்ன இருக்கு கவலைப்படுற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நத்திங் டு வெரி அபவுட். நத்திங் டு வெரி அபவுட். நத்திங்னா ஒண்ணும் இல்லை, டு வெரி அபவுட்னா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது. நத்திங் டு வெரி அபவுட். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நீங்கள் எப்போது சென்றீர்கள்? ஒரு டூர் போறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போயிருப்போம். அவங்க இப்பதான் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எப்போ போனீங்க, எப்போ அங்க போனீங்க அப்படின்னு சொல்றத வென் டிட் யூ கோ. வென்னா எப்போது, டிட் யூ கோனா நீங்க போனீங்க அப்படின்னு கேட்கறது. வென் டிட் யூ கோ, நீங்கள் எப்போது சென்றீர்கள் அப்படின்னு கேட்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு மஸ்ட், கண்டிப்பாக தேவை. அது எனக்கு அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட சொல்லி. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டாடா பாய்.